உனக்காக வெயிட் பண்ணி லேடி ஸ்பெஷல மிஸ் பண்ண. நீ என்னடா ஜெனரல் பஸ்ல வர. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இல்ல இல்ல, இனிமே இந்த பஸ்லயே வரலாம். லேடி ஸ்பெஷலா ஏதோ மியூசியம் மாதிரி இருக்கு. வா ரகசிய ஸ்நேகிதா, வா வா வா. இந்தியாவுல பிறந்த எவனா நம்ம வண்டியில ஏறாம இருக்க முடியாது. உள்ள நிதி வா. அந்த பக்கம் ஒத்து. அட வழிய விடுனா. ஐயா ஐயா ஒத்துனா. ஐயா டிக்கெட் தெரியல. ஈரா ஒத்து. ஆமா உன் பொண்ணு கண்ணாலமணி குட்டியா எப்படிங்கறா? அதான் கேக்குறேன். அந்த கஸ்மால என் குழந்தைய வச்சு ஒழுங்காவா குடும்பம் நடத்துது. டேப் மாதிரி கொல்ல மாதிரி சோமாரி. ஆமா உன் மருமகன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? என்னென்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? இதடா இதே கண்ணு, இதே மூக்கு, இதே வாயை, இதே உடம்பு, இதே பேரதா இருப்பாரு. என் பேரு கண்ணு இப்படி திரும்ப எம்ஜிஆர் முடி மட்டும் இந்த புள்ளைக்கு இல்லன்னா இந்த புள்ளைய நான் கோயில் கட்டி கும்பிடுவேனே. இந்த காலத்துல யார் தான் குடிக்கல? ஆமா உன் பொண்ணு நல்லா தானே வச்சுக்கிறான். கொசப்பேட்டையில ஒரு வச்சுக்கிறான். அட போறோம் பாக்க இந்த மூக்கு கட்டிக்கு ஒரு கட்டியும் பண்ணடா பாரு. யாமே வச்சுக்கிட்டுமே யாரு ஓடானா? எங்க வீட்டுக்காருக்கு அந்த காலத்துல நான் கூட அதுக்கோசரம் அந்த பஜாரி சொன்னாங்கிறதுக்கோசரம் என் குழந்தைய இஸ்து போட்டு அடிக்கிறதா போறான் போக பொம்மநாட்டிங்கன்னா நீன்று மேவனுங்களுக்கு கையே. ஆமாமே இதை விடக்கூடாது. விடாத பாரு காசுமாவா. பாட்டி பாட்டி நீ பாட்டி தானே, உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொட்டு அப்பளம் சைஸ்ல பொட்டு வைக்க கூடாதா? பின்ன பாரு சாரு, இந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு தோட வித்து நகை வித்து நட்டை வித்து கண்ணாலம் பண்ணி வச்சுனா அந்த கஸ்மால கம்மநாட்டி கைலாட்டு அந்த பொண்ணை போட்டு பட்டே ஆச்சுங்கறாயா. யாரு? யார் இவரா? இவர்ல சாரு, இவர் பலியாக்கிற இந்த அம்மா மரிமவே. அந்த ஜேம்ஸ் படம் பாத்தீங்கல்ல, அதுல டபுள் ஆக்ட் அதே போலதான். ஏய் எடுப கையா. ஒருத்தன் இல்ச்சவன் கச்சா போதுமே உடனே கவுச்சி கூட கவுத்துவீங்களே. ஐயா மூஞ்சிய பித்தியாதுங்களுக்கு நல்ல மஞ்சளை பூசின்னு சாமி படம் வர தியேட்டர்ல போய் சாமி ஆடுது. இதுங்க இதுக்கு தான் லாக்கியா. ஏய் போங்க போங்க. உண்மையிலேயே அவ உன்னை லவ் பண்றாளா? அத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. புரியுதா? எப்படி? உனக்கு புரியாதே. அதுக்கும் நானே ஐடியா தரேன். அவ வழக்கமா எரபஸ் எங்க கிளம்புது? பஸ்நகர் பஸ் டிப்போ. எத்தனை மணிக்கு? 8:11. 8:11. அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. சரி நல்லா கேட்டுக்கோ. உன்னை தனியா விட்டா சொதப்பிடுவேன். நாளை காலையில நாம 2 பேரும் பஸ்நகர் டிப்போல அவ ஏற போற பஸ்ல முன்னாடி போய் ஏறிக்கிறோம். ஏறி உட்காந்துக்கிறோம். உட்கார்றதுக்கு அலைஞ்சனா நிக்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காம போயிடும். தத்துவம் பின்ற. சாரி. இப்போ நம்ம பஸ் பஸ்நகர் டிப்போல இருந்து கிளம்புது. அப்படியே காந்தி நகர் ஸ்டாப் வருது. வருது. அங்க அந்த பொண்ணு ஏறுவா. ஏறாம அவள என்ன பண்ண சொல்ற நீ? இரு. அதுக்குள்ள அந்த பஸ் ஃபுல் ஆயிடும்ல? அது ஏன் கேக்குற? கூட்டம் அம்மு. வெரி குட். அவ உன்னை பாத்துற கூடாது, அதான் முக்கியம். அதுக்காக புர்கா போட்டா நிக்க முடியும்? மறைஞ்சு நிக்கணும். ஆனா ஒண்ணு, அவ யாருன்னு எனக்கு காட்டணும். அத மறந்துடாத. மறப்பேனா? ஐயோ என்னாச்சு? நம்ம நந்தனம் ஸ்டாப்பிங் வந்துட்டு இருக்கு. வந்துருச்சு. பஸ் நிக்குது. ஆனா நீ இந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க மாட்டே. நான் இந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க மாட்டேன். முடியும். நீ பஸ்ஸுக்குள்ள தானே இருப்ப. ஆமால. பஸ்நகர் டிப்போ 8:11 ஏறி மறைஞ்சுக்கிறோம். அவள ஏறா, நம்ம ஸ்டாப்பிங் வருது. என்ன நடக்கும்? ஆனா பானு, நீ சொன்னதுக்கும் அந்த பொண்ணு என்ன உண்மையிலேயே லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவசர குடுக்க. இப்ப நம்ம ஸ்டாப்ல பஸ் நிக்கும் போது உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு உன் மேல லவ் இருந்துச்சுன்னா இப்படி குனிஞ்சு யோசிச்சு நீ இல்லாத அந்த பஸ் ஸ்டாப்ப பார்த்து அப்படி கழுத்து வலிக்கு தலைய திருப்பி இப்படி பஸ்ஸுக்குள்ள ஊத்து பார்த்து தேடுவான். நீ வரலன்னு முடிவு செஞ்சு கண்ணெல்லாம் கலங்கி போயிடும். இப்படி கர்ச்சிஃபால ஒருத்தர் மாதிரி தொடச்சுப்பா. ஹலோ, ரொம்ப கனவு காணாதப்பா. இதெல்லாம் நிஜமாவே லவ் இருந்தாதான் நடக்கும். லவ் இல்லன்னு வை, உன்னை தேடாம தேமேன்னு இப்படி உக்காந்துக்குவா. என்ன பானு, உன் நிலத்துல தீ வச்சு பொசுக்க. என்ன பானு, நல்லது நினைக்கிறது டாக்டர் கையில இருக்கு, அதுக்கு மேல ஆண்டவன் கையில இருக்கு. ஹலோ, இத பார். இது எப்படி விட்டா இப்படி உடைஞ்சிரும். சங்கர், நம்ம மனசு
எப்பவுமே இப்படி ஈஸியா உடையிற கப்பன் சாசர் மாதிரி இருக்க கூடாது. அப்படியே மீறி உடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அதை இப்படி இப்படி பொறுக்கி இப்படி இப்படி குப்பை கூடையில போட்டுட்டு இப்படி இப்படி கையை தட்டிட்டு போயிடணும். அவ நிச்சயமா தேடுவா. பாப்போம். பானு நீ எதிரில போய் முட்டிக்காத, ரைட்ல திரும்ப. பிளான் ஒர்க் அவுட் ஆகல. என்ன டவுட்? சரி கவர் பண்ணு. அட சங்கரே, என்ன டாபிக்ல ஏறவ டெர்மினஸ் ஏறிட்டா? ஐயோ, அங்க அந்த பஸ்ல இருக்குது யாருக்கு தெரிய கூடாது. யார் அந்த பேஜர் பொண்ணுக்கா? பேஜர் பொண்ணா? அதான் பார்த்த சவத்த பொண்ணு. பேஜர் ஆபீஸ் தான வேலை. ஐ பேர் தெரியுமா? பேரு தெரியாதே. ஒண்ணு செய்றேன், அவங்க பேசும்போது நைஸா ஒட்டு கேட்டு சொல்றேன். டேய் கீரே, வண்டி எடுங்க சார். நீ சைடியா? இதுக்கெல்லாம் காசு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏய் பானு 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 காஜலுக்கு ஸ்டாப் பண்ணு. வர இவள ஜமி பேர் ஏய் பானு இவதா எப்படி இருக்கா? சூப்பர். கமாலி லேடிஸ் எல்லாம் கால் எடு. நட்டம் பெரிய வாட்டா நம்ம ரூட்ல டெய்லி வரீங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றது எவ்வளவு ஈஸியா இருக்கும். என்ன சுஜாதா? இன்னும் பேர் வைக்கலீங்க. ஒரு நல்ல அரசியல் தலைவர் தான் எங்களுக்கு பேர் வைக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஜென்மத்துல உங்களுக்கு பேர் வைக்க முடியாது. ஏய் பானு அந்த ஸ்டாப்பிங் வருது. என் மனசு பட்டக் பட்டக் அடிச்சுக்குது. எனக்கு பயமா இருக்கு. தேடு வாங்குற? ஏய், ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஆபீஸ் வைக்கிறதுனால தான் இப்படி பஸ்ல கச்ச 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 கூட்டா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்துல முனிமா இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்கு முனிமா. என்ன செலக்ஷன் முனிமா. அதுவும் இந்த கலர் இருக்கே முனிமா. எடுப்பா இருக்கு முனிமா. சொல்றல முனிமா. இதான் மேட்ரா? டேய் முன்சாமி, என்ன முன்சாமி எப்படி இருக்கற முன்சாமி? என்ன முன்சாமி வித்தவுட் டிக்கெட் வாங்க வரியா முன்சாமி? புடி முன்சாமி, இந்த டிக்கெட் புடி முன்சாமி. முன்சாமி புடி முன்சாமி. இந்த பஸ்ல எத்தனை முனியம் வாங்குறாங்களோ அத்தனை முன்சாமி இருக்காங்க. விசிலி, இந்த வாட்ச பாத்தியா? விசிலி விசிலி, என்னடா இங்க பாரு, உனக்காக சோப்பு சார் இத கிஃப்டா கொடுத்திருக்காரு. கையில கட்டி பாரு. யார் அந்த அழுக்கு சோப்பு கொடுத்ததா? அத வாட்ச் கட்டினா கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும். அத அவங்கடே கொடு. சார் எழுதிக்கிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, பெரிய ரைட்டர் சுஜாதா நினைப்பு. லைட்டா பண்ணி படுக்க சொல்றடே. டேய் பேச்ச குறா டேய். இவன் அரிப்பு தாங்க முடியடா. கொஞ்சம் அந்த பேனாவால வந்து சொரிஞ்சு விட சொல்றேன். ஒண்ணு இல்ல சார், நீங்க எழுதுங்க. இவன் ஏதோ தூக்கத்துல புலம்புறான். விசிலி தூங்கிட்டியா? டேய் தூங்குறனே எப்படி தூங்கிட்டான்னு கேக்குறா ராப்பா நடத்து. அது இல்லப்பா, சோப்பு சார் பகல் பூரா உழைச்சு ஓடா தேய்றாரு. நைட்ல கண்ணு முழிச்சு உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறேன்? டேய் அவனுக்கு தூக்கத்துல எழுதுற வியாதிடா. நல்ல டாக்டரை போய் பார்க்க சொல்றா டேய். அங்க என்ன சத்தம்? கேஸ் டபுள்மா.